ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து மீஷோவில் வாங்கின 2 ப்ராடக்ட் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது இதிலே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 சிஸ்டர் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த வால் ஸ்டிக்கர்லாம் வாங்கினீங்களா, அது எப்படி வந்து ஒட்டிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோவிலே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த வால் ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டியே ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. அது ஒட்டும் போது எடுத்த வீடியோ தான் நான் அந்த விலாக்லேயே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சோஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெதர் உட்கார இடம், அந்த லெதரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு நான் அந்த லெதர் ஷீட் வந்து நான் மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை நான் ஆர்டர் பண்ணும்போது சைஸு சரியாக நான் கவனிக்காமல் விட்டுட்டேங்க. கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து வாங்கிட்டேன், பத்தவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறத மட்டும் வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் இது ஒட்டிகிட்டு இருந்தோம். இந்த லெதர் ஷீட் வந்து ஸ்டிக்கர் டைப் தாங்க. அடியில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துட்டோம்னா அடியில் நல்ல கம் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க, நல்லாவே ஒட்டிக்கிச்சு. அவங்க அந்த ஒயிட் கலர் ஷீட் லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வர நான் ஒட்டி விட்டுட்டே இருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சுருக்கம் விழாமல் இருக்கிறதுக்காக. இந்த 3 சீட் உள்ள சோஃபா தாங்க. இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப அதிகமாக உட்காருறது, அதனால் அந்த இடம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் அந்த டேமேஜ் ஆன இடத்துல எங்கள் வெட்டுக்குட்டி ரொம்ப குதிச்சிக்கிட்டே வேறு வந்து இருப்பான். அந்த இடம் மட்டும், அந்த லெதர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே ட்ரையாக இருக்கிற மாரி, வெடிப்பாக விழுகிற மாதிரியே தான் இருந்தது. இதுக்கு மேலே இதை விட்டோம்னா வந்து ரொம்ப வீணாக போயிடுங்கிறனால தான் அப்புறம் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ஒட்டினதுக்கப்புறம் அந்தளவுக்கு பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் தெரியல. இருந்தாலும் வந்து மேலே ஒரு கவர் போட்டுட்டு உட்காந்தோம்னா நம்ம போட்டிருக்கிற ஸ்டிக்கரை வந்து அதை சீக்கிரம் எடுத்துக்காமல் வந்து இருக்கும். இந்த லெதர் ஷீட் வந்து மல்டி பர்பஸ் தாங்க. நம்ம இந்த காரு, 2 வீலர் அந்த உட்கார சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி மேக்ஸிமம் லெதரால் தான் வந்து இருக்கும். அதில் இதுமாரி டேமேஜ் ஆனால் கூட நம்ம இதுமாரி வாங்கி ஒட்டி விட்டுக்கலாம். இன்னொரு ஷீட் வாங்கினா தான் பேலன்ஸு அந்த இடத்துலையும் வந்து ஒட்டி விடலாம். சரி, அது அப்புறமா பொறுமையாக வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறத மட்டும் வந்து ஒட்டி விட்டாச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மேலே வந்து கண்டிப்பாக கவர் போட்டால் தான் இப்போ ஒட்டினது வந்து எடுக்காமல் வந்து இருக்கும். மீஷோவில் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். அதோட வீடியோஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்கிட்டு வந்ததில் உடனே யூஸ் பண்ணணுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபாஸ், இந்த லெதர் ஷீட்டும், அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து ஒட்டுறதுக்காக ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அது 2 மட்டும் தாங்க உடனே வந்து யூஸ் பண்ணது. அப்புறம் அந்த ஸ்க்ரீனு, பூஜை ஷெல்ஃபுக்குள்ளே ஸ்க்ரீனு, டோருக்குள்ளே ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். இன்னும் மற்றது எதுவுமே வந்து யூஸ் பண்ணவே இல்லைங்க. இனிமேல் தான் வந்து அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரெகுலராக என்னோட வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நாங்கள் ரீசெண்டாக தான் இப்போ வீட்டு உள்ள ஃபுல்லாக வந்து நாங்களே பெயிண்ட் பண்ணோம். அது வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து இந்தமாரி ஸ்டிக்கரில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மெயினாக எதுக்காக ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ஷெல்ஃபில் வந்து சுற்றிலும் ஒட்டி விடுறதுக்காக தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா நம்ம அடிக்கடி சாம்பிராணி போடுறதுனால பூஜை ஷெல்ஃபில் அந்த மேலே செவுருலலாம் வந்து புகை படிஞ்சு ஒரு மாதிரி கருப்பு அசிங்கமாகிடுதுங்கனால சரி அதுக்கு ஒட்டலாமே தான் நான் வாங்கினேன். ஆனால் வந்து அதோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செவுரு காமிச்சு இல்லைங்களா, அதில் வந்து என்னை எப்போதுமே நான் பாத்திரம் விளக்கும்போது அந்த தண்ணியெலாம் பட்டு ரொம்ப அசிங்கமாகும். ஆல்ரெடி நான் முன்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தேன். அது பெயிண்டிங் பண்ணும்போதெல்லாம் எடுத்துட்டேன். சரி, இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஆர்டர் பண்ணி அது வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால நான் வந்து இப்போ வாங்கின ஸ்டிக்கரை வந்து இந்த பூஜை, அதாவது சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற செவுத்தில் ஒட்டி விட்டுறலாமேன்ட்டு தான் அது பண்ணிகிட்ருக்கேன். இது ஒட்டுறதுக்கு கண்டிப்பாக 2 பேர் இருந்தால் தாங்க வந்து ஈஸியாக ஒட்டி முடிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ஒரு ஆளெல்லாம் ஒட்டவே முடியாது. நானும் அவங்களும் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் விழுந்துருச்சு ஃபஸ்ட் டைம் ஒட்டும் போது. என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்லீப்பிங்கில் தாங்க வந்து நம்ம தடவி விட்டுட்டே வரணும். அதாவது கீழே இருக்கிற ஸ்டிக்கர் எடுக்க ஸ்லீப்பிங்கில் தான் நம்ம கையாலேயோ இல்லைன்னா ஒரு துணியை வச்சோ நம்ம ஃப்ளாட்டாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டுட்டே வந்தோம்னா சுருக்கம் விழாமல் இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்லீப்பிங்லேயும் அப்புறம் அப் அண்ட் டவுன் மாரியும் வந்து நான் அப்படியே துணியை வச்சு இல்லை அந்த ஸ்கேல் வச்சு வந்து
பண்ணிட்டு வந்துட்டு இருந்ததுனால எனக்கு சுருக்கம் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சாதனா அப்பா விட நீ பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களாவே நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒட்டின ஸ்டிக்கர்லாம் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் வந்துருச்சு. ஆனால் மெயினாக பார்க்குற இடத்துல சுருக்கமாக இருக்குது. மீதி இருந்த ஸ்டிக்கர்லாம் சிங்க்குக்கு கீழே 2 சைடில் செவரில் ஒட்டி விட்டுருந்தேன். அது கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் சூப்பராக வந்து சாதனா அப்பா ஒட்டி கொடுத்துட்டாங்க. சிங்க்குக்கு கீழே அந்த 2 சைடும் எதுக்காக நான் ஒட்டி விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு டஸ்ட்பின் கவர் வந்து வச்சுருப்பேன். இன்னொரு பாத்திரம் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. அது நம்ம அந்த கைன் தண்ணி அதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்காக. அதில் தண்ணி ஊற்றும்போது கண்டிப்பாக எனக்கு செவரெல்லாம் வந்து தறிக்க செய்யுது, பார்க்க அசிங்கமாகுதுங்கிறனால தான் மெயினாக அந்த இடத்துலையே வந்து ஒட்டி விட்டுருந்தேன். பேக் சைடு மட்டும் வந்து ஒட்டலை. எனக்கு மெயினாக பார்த்திங்கன்னா அந்த காலண்டருக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் பாத்திரம் விளக்கும் போது அந்த சோப்பு நுரை, அதுக்கப்புறம் அந்த கழுவும் போது தெறிக்கிற அந்த தண்ணி எல்லாமே எனக்கு அங்கே படும், அசிங்கமாக இருக்குங்கிறனால தான் மெயினாக இந்த இடத்துல ஒட்டி விட்டேன். ஃபஸ்ட்டு பூஜை ஷெல்ஃபுக்கு வந்து சாதாரண இப்போ ஸ்டிக்கர்லாம் ஒட்ட வேண்டாம், சப்போஸ் அசிங்கமாக ஆயிடுச்சுன்னா நான் பெயிண்ட் வாங்கி தரேன், அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் இது மேலே தண்ணி சோப்பு நிறைய எது போட்டாலுமே ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்றாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், நல்லாயிருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கே. அதனால தான் நான் அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ இது. இப்போ பார்க்குறது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான். என்னோடய மார்னிங் ரொட்டீன் வழக்கம் போல் காலை வேலைகளை முடிச்சுட்டு வெற்றிக்குட்டியை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்காக தான் கிளம்பியாச்சு. சாதனாக்கு வந்து ஸ்கூல் லீவு. அப்புறம் இன்னும் 2 3 சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சில்கி என்ன ஆச்சு வந்துருச்சான்னு சொல்லி வேறு கேட்டிருந்தீங்க. உண்மையிலே சில்கி வந்து காணா போய் இன்னையோட வந்து 1 மாதம் ஆகுதுங்க. இன்னும் வரவே இல்லை. அது வரவும் வராதுங்க. எனக்கு என்னமோ தோணலை, அது வந்து உயிரோடு இருக்குமாங்கிறது எனக்கே சந்தேகம்தான். இருந்திருந்தால் கண்டிப்பாக எப்போவோ வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த தெருவில் இருக்கிறவங்க தான் யாராவது சில்கி எதாவது வந்து பண்ணியிருக்கணும் எனக்கு என் மனசுக்கு வந்து தோணிகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சில்கி வந்து வரப்போகிறவங்கள வந்து பார்த்து குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து டென்ஷனாக இருக்காங்க, கடுப்பாக இருக்காங்க, என்கிட்டயும் வேறு சொல்லியிருக்காங்க. இது என்னைக்கா இருந்தாலும் எங்கள் கையில் தாங்க சாவும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போயிருந்தாங்க. அதுமாரி ஏதாவது பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உண்மையிலேயே சில்கி வந்து இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. எனக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருந்தது. டெய்லியுமே சில்கியை நினைக்காத நாளே கிடையாதுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில்கியை நினச்சாலே. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம வளர்க்குற வாயில்லாத ஜீவன் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துள்ள ஒரு கெடுதலை நடக்கிற மாரி இருந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அதை வந்து அந்த வாயில்லாத ஜீவனை தான் வந்து தாக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கும் அந்த மாரி தாங்க வந்து தோணுச்சு. எங்களுக்கு இருந்த ஆபத்தை தான் வந்து சில்கி வந்து வாங்கிக்கிச்சோ அப்படின்ட்டு தான் எனக்கும் தோணுச்சு. ஏதோ ஒன்று நடந்திருக்குது அவ்வளோதான். ஆனால் சில்கி இப்போதைக்கு எங்கள் கூட இல்லை. அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் சில்கியை ஞாபகம் வச்சு கேட்டிருந்தீங்க. அது அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. நம்ம சில்கியை நிறைய பேர் ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டி வந்து ஸ்கூலில் விட்டுட்டு எப்போதுமே நான் வந்து அவங்க ஸ்கூல் பக்கத்துலேயே கோயில் இருக்குங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நேராக வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தாங்க என்னுடைய மற்ற ரொட்டீன் தான் வந்து போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக டிவியை தாங்க ஆன் பண்ணி எனக்கு பிடிச்சது வந்து போட்டு விட்டுடுவேன். அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்றது மற்ற சின்ன சின்ன வேலைகள் வந்து முடிச்சிட்ருப்பேன். எனக்கு பிடிச்சத காதில் வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து கிச்சன் கொஞ்சம் க்ளீனிங் வேலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை நேற்றே வந்து பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னென்ன வேலை எப்படி பண்ணணுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் சமையல் வேலையை வந்து சிம்பிளாகவே வந்து முடிச்சுக்கிட்டேன். மீஷோவில் இந்த மளிகை பொருள்லாம் கொட்டி வைக்கிற மாரி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அது நான் இன்றைக்கி தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பாக்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ஷெல்ஃப் எல்லாமே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பழைய பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த புது பாக்ஸ் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதனால் காலையில் சமையல் வேலை ரொம்ப சிம்பிளாக தாங்க வந்து அதுக்காகவே முடித்தேன். இன்றைக்கி சாதம், பொங்கல், அதுக்கப்புறம் சாதத்துக்கும் பொங்கலுக்கும் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி சாம்பார் வச்சுட்டேன். சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் வத்தல் வந்து வறுத்து கொடுத்துட்டேன். எலுமிச்சம் ஒரு காரணத்தை அதோட விட்டாச்சு. சாம்பார் கம்மியாக தான் இருக்குது. இப்போ டிஃபனுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். மதியத்துக்கு வேணும்னா வந்து தக்காளி சாதம் மாரி ஏதாவது கிளறிக்கலான்னு இருக்கிறேன். சாதம் கொஞ்சம் இருக்குது, தொக்கு வச்சு கிளறிக்க வேண்டியதான். இது நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடைக்கு தான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, இந்த கருப்பு உளுந்து கொஞ்சமாக, ரேஷன் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாம் அரிசி, இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். நைட்டுக்கு இன்றைக்கி அந்த டிஃபன் அடை தான். நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாங்க இந்த கிச்சன் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ க்ளீன் பண்ணி இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ தான் பெயிண்ட் அடித்து இந்த கிச்சன் ஃபுல்லாகவே, அதாவது வீடு ஃபுல்லாகவே ஓரளவு க்ளீன் பண்ணியிருந்தோம். இதனால ஷெல்ஃப் ஒன்று கிச்சன் ஷெல்ஃபில் நான் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது தான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு நாளைக்கு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன்.
அந்த ஷெல்ஃப் மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணாலே மொத்தமாக எல்லாத்தையும் ஃபுல்லாக வாரி போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அலுப்பாக கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷெல்ஃப் மாரி க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து காலையில் மிஷின்லேயும் வந்து துணி போட்டு விட்டுருந்தேன். கொண்டு போய் காய வச்சுட்டு வரணும். அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற வேலைகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சாதனாக்கு இப்போ ஸ்கூல் லீவுங்கிறனால அவளுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள இந்த சின்ன சின்ன க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து முடிச்சிடலான்னு இருக்கிறாங்க. ஏன்னா பசங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதனால தான் நான் சரி அவள் வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன வேலை சொல்கிறேன்னு கண்டிப்பாக அவளும் வந்து செய்வான். துணி காய வச்சுட்டு வரத்துக்குள்ளே ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் அந்த கேக் ஒன்று செஞ்சுருந்தேன் இல்லைங்களா? அந்த கேக்கை தான் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். பொங்கல் சாப்பிட்டேன்னு கேட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த விளாகை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேங்க. இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி அதை க்ளீன் பண்ணேன், எப்படி அரேஞ்ச் பண்ணேங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.